அந்த பெரிய சூட்கேஸ் ஓடுற ரயில்ல இருந்து கீழே விழுந்தபோது ஒரு பெரிய சத்தம் மட்டும் கேட்டுச்சு. சுத்திலையும் அடர்ந்த இருட்டு. ரயில் தண்டவாளத்தை தவிர வேற எதுவுமே தெரியாத அந்த நள்ளிரவு நேரத்துல குஜராத் மாநிலத்தோட பரூச் பகுதிக்கு பக்கத்துல அந்த பெட்டி வந்து விழுந்தது. ஆனா அந்த பெரிய பெட்டிக்குள்ள ஒரு பெரிய தொழிலதிபரோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு அந்த நேரத்துல யாருக்கும் தெரியாது. என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில வாரங்களோட சம்பவங்களை பார்க்கலாம். அதுதான் உண்மையான திரள். வாங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும். நவம்பர் மாசம் 2020 டெல்லி மாநகரம் தீபாவளி பண்டிகையோட கொண்டாட்டத்தோட ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு நபரோட மர்ம மறைவு எல்லாரையும் பதட்டப்பட வச்சது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழிலை நடத்திட்டு வந்த அந்த ஒரு நபர் சரியா நவம்பர் 13 நைட்டு தன்னோட வீட்டை விட்டு கிளம்புறாரு. சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அப்புறம் வரவே இல்லை. யாராவது கடத்திட்டு இருப்பாங்களோ, இல்ல அவரே எங்கேயாவது போயிட்டாரா அப்படின்னு குடும்பமே குழம்பி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கறாங்க. போலீஸ் விசாரணையை ஆரம்பிச்சப்பதான் ஒரு சாதாரண மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் மெல்ல மெல்ல ஒரு கொடூரமான கொலை வழக்கா மாற ஆரம்பிச்சது. விசாரணையில ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சது. அந்த நபர் கடைசியா போனது ஒரு வாடகை வீட்டுக்கு. அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, அங்க இருந்த அந்த 3 பேர் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க, எல்லாத்துக்கும் மேல ஒரு பிணத்தை டெல்லியில இருந்து குஜராத் வரைக்கும் ரயிலோட பேண்ட்ரி கார் வழியா சூட்கேஸ்ல எப்படி எடுத்துட்டு போனாங்க, செக்யூரிட்டி கண்ணில் படாம அந்த பெரிய சூட்கேஸ் எப்படி அவ்வளவு தூரம் கடத்தினாங்க, இந்த மர்மமான முடிச்சுகளை அவிழ்க்கிறதுக்காக டெல்லி போலீஸ் களத்தை இறங்கினாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு ஆதாரமும் அவங்கள மிரள வச்சது. அந்த பெட்டிக்குள்ள இருந்த ரகசியம் என்ன? அந்த வாடகை வீட்டுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இது கேஸ் நம்பர் 73. வாங்க, இந்த கேஸை பத்தி இப்ப முழுசா பார்க்கலாம். காணாம போன அந்த தொழிலதிபரோட பேரு நீரஜ் குப்தா. வயசு 46. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஃபைனான்ஸ் தொழில ரொம்ப வெற்றிகரமா நடத்திட்டு வந்த ஒரு மனுஷன். சொல்லாம திடீர்னு எங்க போயிருப்பாருன்னு அவரோட குடும்பமே பதறி போச்சு. அவரு கடத்தப்பட்டாரா இல்ல பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டாரான்னு அவரோட மனைவிக்கு ஒரே குழப்பம். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பார்த்தாங்க. அவரு வீடு திரும்பாததுனால பயந்து போய் ஆதர்ஷ் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் பர்சன் புகார அவரோட நண்பர்கள் உதவியோட கொடுத்தாங்க. ஆரம்பத்துல இது ஏதோ சாதாரண காணாம போன கேஸ் மாதிரி தான் போலீஸாருக்கு தெரிஞ்சது. ஆனா டெல்லி போலீஸ் விசாரணைய கொஞ்சம் ஆழமா ஆரம்பிச்சப்பதான் அந்த நள்ளிரவு நேரத்துல ஒரு ரகசியமான கேப் பயணம் நடந்திருக்கு. அதாவது ஒரு வண்டியில டாக்ஸில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. அந்த கேப் நேரா போய் நின்ன இடம் ஹசரத் நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன்ல நள்ளிரவு பரபரப்புக்கு இடையில ஒரு பெரிய சூட்கேஸை ஒருத்தன் ரொம்ப சிரமப்பட்டு தள்ளிட்டு வந்தான். இந்த சூட்கேஸோட சைஸ் அப்படின்னு பார்த்தா அது எக்ஸ்ட்ரா லார்ஜ். அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தது 28 வயசான முகமது ஜுபேர் அப்படிங்கிற ஒரு நபர். அவன் அங்க இருக்கிற இந்தியன் ரயில்வே பேண்ட்ரி பிரிவோட ஒரு ஊழியன். அந்த தைரியத்துல தான் அவன் எந்த செக்கிங் பத்தியும் கவலைப்படாம நேரா பிளாட்ஃபாரத்துல அந்த பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறான். டெல்லியில இருந்து கோவா போறதுக்கு தயாரா நின்றுட்டு இருந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட பேண்ட்ரி காருக்குள்ள அந்த பெட்டியை யாருக்கும் தெரியாம அவன் மறைச்சு வச்சான். அவனும் வண்டிக்குள்ளதான் இருந்தான். ரயில் இப்போ மெதுவா நகர ஆரம்பிச்சப்போ அந்த பெட்டிக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருந்தது. அப்கோர்ஸ் அதுக்குள்ள இருந்தது வெறும் துணிமணிகளா இல்ல பணமோ கிடையாது. பல மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உயிரோடு இருந்த நீரஜ் குப்தாவோட சடலம். எஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அதே நீரஜ் குப்தாவோட சடலம். கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேல அந்த உடல் அந்த ட்ரெயினோட பேண்ட்ரி காருக்குள்ள பயணம் போச்சு. ட்ரெயின் குஜராத் மாநிலத்தோட பரூச் ரயில் நிலையத்தை கடந்து போகிட்டு இருக்கு. இருட்டான நேரம். ஜுபேர் சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டே ரொம்ப பதட்டமா இருந்தான். அந்த இருட்டு நேரத்துல யாருமே பார்க்காதப்போ ஓடுற ட்ரெயின்ல இருந்து அந்த பெரிய சூட்கேஸை அப்படியே தூக்கி வெளியே வீசினான். பல 100 கிலோமீட்டர்கள் தள்ளி உடலை வீசினதுனால நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சான். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த சூட்கேஸ்குள்ள இருந்த அந்த தொழிலதிபர் அவர் எப்படி இந்த சூட்கேஸ்குள்ள வந்தாரு? இந்த சதித்திட்டத்துக்கு பின்னாடி என்னதான் நடந்தது? டெல்லி மாநகரத்தில் இருக்கிற ரொம்ப வசதியான ஏரியாக்கள்ல ஒண்ணுதான் மாடல் டவுன். அங்கதான் நீரஜ் குப்தா தன்னோட மனைவியோட ஒரு பெரிய வீட்டுல ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு.
அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. தன்னோட சொந்த காலன்னு கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறின ஒரு பெரிய தொழிலதிபர் அண்ட் ஃபைனான்சியர். தொழில் உலகத்துல அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்தது. பல வருஷமா ஃபினான்ஸ் துறையில இருந்ததுனால வாடிக்கையாளர்கள்ல இருந்து அவரோட நண்பர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே நீரஜ் குப்தா ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷனா தான் பார்த்தாங்க. அவரோட வாழ்க்கையில வசதிக்கும் பணத்துக்கும் என்னைக்குமே பஞ்சம் இருந்ததில்ல. தன்னோட குடும்பத்துக்கு தேவையான எல்லா சந்தோஷத்தையும் செஞ்சு கொடுக்கணும், அவங்களோட எதிர்காலத்தை பாதுகாப்பானதா மாத்தணும் அப்படின்னு நீரஜ் குப்தா மனசுக்குள்ள நிறைய பிளான் வச்சிருந்தார். ஆனா விதி வேற ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தது. அப்போ அவருக்கு தெரியாது. இது நவம்பர் 13, 2020. அன்னைக்கு காலையில நீரஜ் குப்தா வழக்கம் போல தன்னோட ஆபீஸ் வேலைக்காக வீட்டை விட்டு கிளம்பினாரு. போறப்போ தன்னோட மனைவி கிட்ட சாதாரணமா தான் சொல்லிட்டு போனாரு, சாயங்காலம் சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு சொன்ன அவரோட அந்த வார்த்தை தான் அந்த வீட்டோட கடைசி வார்த்தையா இருக்கும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ மாலை நேரத்தை தாண்டி நைட்டு 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா நீரஜ் குப்தா வீட்டுக்கு திரும்ப வரல. அவரோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. நீரஜோட மனைவிக்கு லேசா ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா நீரஜ் குப்தா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எங்க போனாலும் லேட் ஆனாலும் கரெக்டா வீட்டுக்கு தகவல் சொல்லிடுவாரு. பயந்து போன அவரோட மனைவி உடனே நீரஜோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணி விசாரிச்சாங்க. ஆனா யாருக்குமே அவர் எங்க இருக்காரு, யாருக்காக வெளியே போனாரு அப்படின்னு தெரியல. நடுராத்திரி ஆயிடுச்சு. அந்த மாடல் டவுன் வீட்டுல நிலவன அந்த நிசப்தம் அவரோட மனைவிய இன்னும் பயமுறுத்துச்சு. வேற வழியே இல்லாம அன்னைக்கு நைட்டே அவரோட நண்பர்களோட சேர்ந்து ஆதர்ஷ் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அங்க ஒரு மிஸ்ஸிங் பர்சன் புகார அவரோட நண்பர்கள் கொடுத்தாங்க. ஒரு பெரிய தொழிலதிபர் தன்னோட போனை ஆஃப் பண்ணிட்டு யார்கிட்டையும் சொல்லாம இவ்வளவு நேரம் வெளியே இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு போலீஸ்க்கு புரிய ஆரம்பிச்சது. விசாரணை மெல்ல மெல்ல வேகம் எடுத்தது. நீரஜ் குப்தா காணாம போன அன்னைக்கு நைட்டு அவரோட செல்போன் லொகேஷன் கடைசியா எங்க இருந்ததுன்னு போலீஸ் ரொம்ப தீவிரமா ஆய்வு பண்ணாங்க. அப்பத்தான் அவங்களுக்கு ஒரு திடுக்கிடுற தகவல் கிடைச்சது. நீரஜ் குப்தா காணாம போறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட அதிக நேரம் போன்ல பேசியிருக்காரு. யார் அந்த பொண்ணு? நீரஜ் குப்தா எதனால அந்த நள்ளிரவு நேரத்துல ஆதர்ஷ் நகர் பகுதியில் இருக்கிற அந்த கேவல் பார்க் ஏரியாவுக்கு போகணும்? விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போனப்போ நீரஜ் குப்தாவோட அந்த இன்னொரு ரகசியமும் போலீஸுக்கு தெரிய ஆரம்பிச்சது. நீரஜ் குப்தா ஒரு பெரிய தொழிலதிபர், கௌரவமான குடும்பத் தலைவர் அப்படின்னு வெளியுலகத்துக்கு தெரிஞ்சாலும் அவரோட வாழ்க்கையில யாருக்கும் தெரியாத ஒரு இருண்டு பக்கம் கடந்த 10 வருஷமா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவரோட ஆபீஸ்ல வேலை பார்த்த ஃபைசல் அப்படிங்கிற 29 வயசு பெண்ணுக்கும் அவருக்கும் நடுவுல ஒரு ரகசிய உறவு இருந்தது. ஃபைசல் ஒரு சாதாரண ஊழியரா தான் அவரோட கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தாங்க. ஆனா போக போக நீரஜ் குப்தாவோட நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா மாறிட்டாங்க. இந்த விஷயம் நீரஜோட மனைவிக்கு லேசா தெரிஞ்சாலும் அது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல. நீரஜ் குப்தா ஒரு பக்கம் தன்னோட குடும்ப வாழ்க்கை, இன்னொரு பக்கம் ஃபைசல்னு 2 வாழ்க்கைய ரொம்ப ஜாக்கிரதையா பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா கடந்த சில மாசங்களா இந்த பிரச்சனை பெருசா வெடிக்க ஆரம்பிச்சது. ஃபைசலுக்கு இப்ப வயசு 29 ஆகுது. அவங்க வீட்டுல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அதுக்காக முகமது ஜுபைர் அப்படிங்கிற 28 வயசு இளைஞனை தேடி பிடிச்சாங்க. அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சாங்க. எஸ், இந்த கேஸ்ல ஆரம்பத்துல பார்த்த அதே முகமது ஜுபைர் தான். இவரு ரயில்வே பேண்ட்ரி பிரிவுல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சதும் நீரஜ் குப்தா சுத்தமா நிதானத்தை இழந்தாரு. ஃபைசல் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவங்க தனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும் அப்படின்னு அவரிடம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. நீரஜ் குப்தா தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு வரவும் தயாரா இல்ல. அதே சமயம் ஃபைசலை விடவும் அவருக்கு மனசு இல்ல. நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ண, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஃபைசலை மிரட்டவும் ஆரம்பிச்சாரு. இந்த தொடர்ச்சியான டார்ச்சர் ஃபைசலுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறிச்சு. தன்னோட கல்யாண வாழ்க்கைக்கு நீரஜ் குப்தா ஒரு பெரிய தடையா இருக்க போறாருன்னு ஃபைசல் பயந்தாங்க. இந்த விஷயத்த அவங்க அம்மா ஷாஹின் நாஸ் கிட்டையும் வருங்கால கணவர் முகமது ஜுபைர் கிட்டையும் சொன்னாங்க. ஜுபைருக்கு இதை கேட்ட உடனே பயங்கரமா கோபம் வந்துருச்சு. தன்னோட வாழ்க்கையில குறுக்கிடுற அந்த நீரஜ் குப்தாவை ஒழிச்சு கட்டினாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும்னு அந்த 3 பேரும் முடிவு பண்ணாங்க. சரியா நவம்பர் 13, 2020 அன்னைக்கு நைட் நீரஜ் குப்தாவை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு ஒரு பயங்கர திட்டத்தை தீட்டினாங்க. ஃபைசல் தங்கியிருந்த அந்த ஆதர்ஷ் நகர் கேவல் பார்க் வாடகை வீட்டுக்கு நீரஜ் குப்தாவை வர சொன்னாங்க. அங்க ஃபைசல், அவங்க அம்மா ஷாகின் நாஸ், அப்புறம் முகமது ஜுபைர் 3 பேரும் அன்னைக்கு நைட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீரஜ் குப்தா அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போது அதுதான் அவரோட வாழ்க்கையோட கடைசி நிமிஷமா இருக்கும்னு அவருக்கு தெரியாது.
நீரஜ் குப்தாவோட மனசு முழுக்க ஒரு வைராகியம். எப்படியாவது ஃபைசலோட கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறது. அந்த வீட்டில் நுழைஞ்சதுமே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது. ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு சாதாரணமா போகல. நீரஜ் குப்தா ரொம்பவுமே பிடிவாதமா பேச ஆரம்பிச்சாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற முன்னாடியே சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு அவர் கத்தின அந்த நிமிஷம் அந்த வீட்டுக்குள்ள இருந்த சூடு இன்னும் அதிகமாச்சு. வாக்குவாதம் முத்தி போய் ஒரு கட்டத்துல கைகலப்பா மாறிச்சு. கோபத்தோட உச்சிக்கு போன நீரஜ் குப்தா அங்க நின்றுட்டு இருந்த ஃபைசலை பிடிச்சு வேகமா தள்ளினாரு. இதைத்தான் அந்த 28 வயசு முகமது ஜுபைர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். தன்னோட வருங்கால மனைவிய ஒருத்தன் இப்படி தள்ளுறதை பார்த்ததும் அவனுக்குள்ள இருந்த மிருகம் வெளியே வந்துருச்சு. அவன் ஏற்கனவே நீரஜ் குப்தாவை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற முடிவோட தான் காத்துக்கிட்டு இருந்தான். பக்கத்துல இருந்த ஒரு கனமான ஆயுதத்தை எடுத்த ஜுபைர் நீரஜ் குப்தாவோட தலையில ஓங்கி ஒரே ஒரு அடி. அந்த அடியோட வேகத்துல நீரஜ் குப்தா நில குழஞ்சி ரத்த வெள்ளத்துல அப்படியே தரையில சரிஞ்சாரு. ஆனா ஜுபைரோட ஆத்திரம் அதோட அடங்கல. அங்க இருந்த ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து தரையில விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த நீரஜோட வயித்துல ஈவு இறக்கமே இல்லாம 3 தடவை குத்திருக்கான். ரத்தம் பீரிட்டடிச்சாலும் அவன் நிறுத்தல. அதே கத்தியால நீரஜ் குப்தாவோட கழுத்து அறுத்தும் கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். ஃபைசல், அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஷஹீன் நாஸ் முன்னாடியே அந்த தொழிலதிபரோட உயிர் பிரிஞ்சுது. ஒரு சில நிமிஷங்கள் முன்னாடி வரைக்கும் அதிகாரத்தோட பேசிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ அந்த வாடகை வீட்டுல தரையில பிணமா கிடந்தாரு. தரையில ரத்த வெள்ளத்துல கிடந்த நீரஜ் குப்தாவோட உடலை பார்த்த ஃபைசல், அவங்க அம்மா ஷஹீன் நாஸ் 2 பேரும் ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஸ்டன்னாய் நின்னுட்டாங்க. ஆனா முகமது ஜுபைர் மட்டும் ரொம்ப நிதானமா இருந்தான். அவனோட வருங்கால மனைவியோட வாழ்க்கையில இருந்த அந்த ஒரே ஒரு பெரிய முள்ளையை எடுத்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி அவன் முகத்துல தெரிஞ்சுது. ஆனா இப்பத்தான் அவனோட உண்மையான வேலை ஆரம்பிக்குது. அந்த நீரஜ் குப்தாவோட உடம்ப எப்படி அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது தான் அந்த நேரத்துல அவங்க முன்னாடி இருந்த ஒரு பெரிய சவால். இந்தியன் ரயில்வேல பேண்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல ஊழியரா வேலை செஞ்ச முகமது ஜுபைருக்கு ரயில்வேயோட மூல முடுக்கெல்லாம் அத்துபடி. தன்னோட அந்த வேலை அனுபவத்தை பயன்படுத்தி ஒரு பிளானை ரெடி பண்ணான். முதல்ல அந்த உடம்பு மறைக்க ஒரு வழியை தேடினாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய சூட்கேஸ், அதாவது எக்ஸ்ட்ரா லார்ஜ் சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. 46 வயசு நீரஜ் குப்தாவோட உடம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மடிச்சு அந்த சூட்கேஸ்குள்ள அடைச்சு அதை யாருக்கும் சந்தேகம் வராதபடி ரொம்ப இறுக்கமா முன்னாங்க. அந்த நவம்பர் 13 நைட்டு முழுக்க அவங்க 3 பேருக்கும் ஒரு நிமிஷம் கூட தூக்கம் இல்லை. அந்த பிணத்தோட அந்த வீட்டுக்குள்ள காலையில வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில, அதாவது நவம்பர் மாசம் 17 2020 அன்னைக்கு ஒரு மொபைல் ஆப் மூலமா ஒரு கேபை புக் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அந்த டிரைவருக்கு தெரியாது அந்த பெரிய சூட்கேஸ்குள்ள ஒரு பெரிய மனுஷனோட சடலம் இருக்குன்னு. அந்த சூட்கேஸை ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்துட்டு போய் அந்த கேப் வண்டியில ஏத்துனாங்க. நேரா ஹசரத் நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இறங்கினாங்க. முகமது ஜுபைர் ஏற்கனவே அங்க வேலை செஞ்சவன் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற செக்யூரிட்டி கெடுபிடிகளை எல்லாம் தாண்டி அந்த பெட்டியை தூக்கிட்டு உள்ள போறது அவனுக்கு ரொம்ப சுலபமா இருந்தது. அன்னைக்கு மதியம் டெல்லியில இருந்து கோவாவை நோக்கி புறப்பட தயாரான ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்குள்ள சுபைர் அந்த சூட்கேஸோட நுழைஞ்சான். அந்த ட்ரெயினோட பேண்ட்ரி காருக்குள்ள யாரோட கண்ணிலையும் படாத மாதிரி ஒரு மூலையில அந்த சூட்கேஸை ஒளிச்சு வச்சான். ட்ரெயின் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலா அந்த நீரஜ் குப்தாவோட உடம்பு அந்த பேண்ட்ரி காருக்குள்ளேயே பயணம் பண்ணுச்சு. ஜுபைர் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ட்ரெயின்லயே கூடவே பயணம் பண்ணான். ட்ரெயின் டெல்லியை விட்டு பல 100 கிலோமீட்டர்கள் தள்ளி வந்துருச்சு. மிட் நைட் நேரம். அந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் குஜராத் மாநிலத்தோட பரூச் ட்ரெயின் ஸ்டேஷனை கடந்து ரொம்ப வேகமா போட்டது. சுத்திலையும் ஒரே இருட்டு. இதுதான் சரியான நேரம்னு முடிவு பண்ண ஜுபைர் ஓடுற ட்ரெயின்ல இருந்து அந்த பெரிய சூட்கேஸை அப்படியே தண்டவாளத்துக்கு வெளியே தூக்கி வீசினான். இருட்டுல மறைஞ்சு போன அந்த பெட்டிக்குள்ள நீரஜ் குப்தாவோட ரகசியங்களும் புதைஞ்சு போயிடும் அப்படின்னு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினான். உடம்பு அவ்வளவு தூரம் தள்ளி வீசினதுனால இனிமே போலீஸால அந்த பாடியையும் தேட முடியாது, தன்னையும் தேட முடியாது அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கை அவனுக்குள்ள வந்தது. அதே நம்பிக்கையோட டெல்லிக்கு திரும்பினான். ஆனா அவனுக்கு தெரியாது, நவீன தொழில்நுட்பமும் போலீஸோட நுணுக்கமான விசாரணையும் அவனை நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு. வெல், இந்த பக்கம் நீரஜ் குப்தா காணாம போனது வெறும் சாதாரண விஷயமா இல்லை அப்படின்னு போலீஸாருக்கு ஆரம்பத்திலேயே ஒரு சந்தேகம் இருந்தது. ஸோ இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக நார்த் வெஸ்ட் பகுதியை சேர்ந்த டிசிபி விஜயந்த் ஆரியா அப்படிங்கிறவரோட தலைமையில ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த விசாரணை அதிகாரி விஜயந்த் ஆரியா முதல்ல கையில் எடுத்தது நீரஜ் குப்தாவோட செல்போன் விவரங்களை தான். இந்த மாடர்ன்
டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் ஒரு மனுஷன் எங்கே போகிறான், யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு அவனோட ஃபோன் எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துரும். சைபர் கிரைம் டீம் உதவியோட நீரஜோட செல்போன் அழைப்பு விவரங்களையும் அவரோட லொக்கேஷனையும் ரொம்ப தீவிரமாக ஆய்வு பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் போலீஸ்காரு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுது. நவம்பர் 12 அண்ட் நவம்பர் 13 தேதிகளில் நீரஜ் குப்தாவோட கடைசி லொக்கேஷன் காட்டினது ஆதர்ஷ் நகர் போலீஸ் எல்லைக்குட்பட்ட கேவல் பார்க் எக்ஸ்டென்ஷன் இந்த பகுதி தான். அந்த லொக்கேஷன் கரெக்டா ஃபைசலோட வீட்டுக்கு நேரா வந்து நின்னுது. இதுதான் போலீஸ்க்கு கிடைச்ச முதல் பெரிய தடயம் அண்ட் வெற்றின்னு கூட சொல்லலாம். உடனே இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 365 கீழே, அதாவது ஆழ்கடத்தல், அந்த வழக்குக்கு கீழே பதிவு பண்ண போலீஸ் அடுத்த 1 மணி நேரத்துல ஃபைசலோட வீட்டு வாசல்ல போய் நின்னாங்க. ஃபைசலை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆரம்பத்துல அவங்க ரொம்ப சாதாரணமாக தான் பேச முயற்சி பண்ணாங்க. நீரஜ் குப்தா எங்க வீட்டுக்கு வந்தாரு, அப்புறம் போயிட்டாரு, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுத்து போலீஸார திசை திருப்ப பார்த்தாங்க. பட் டிசிபி விஜயானந்த் ஆரியா அவரு கொண்டு வந்த செல்போன் ஆதாரங்களை ஃபைசலுக்கு முன்னாடி தூக்கி போட்டு கிடுக்குப்பிடி விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. போலீஸாரோட அந்த அதிரடி விசாரணையில ஃபைசலால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அவங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பயம் அவங்க முகத்துல தெரிய ஆரம்பிச்சது. கடைசியில வேற வழியே இல்லாம அன்னைக்கு நைட் அவங்க வீட்டில் நடந்த எல்லா கொடூரங்களையும் ஒண்ணு விடாம வாக்குமூலமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீரஜ் குப்தாவை எப்படி திட்டமிட்டு கொலை பண்ணாங்க, அதுக்காக தன்னோட அம்மா ஷஹீன் நாஸ் அண்ட் வருங்கால கணவர் முகமது ஜுபேர் எப்படி எல்லாம் உதவி பண்ணாங்கன்னு அத்தனையும் ஒப்புக்கிட்டாங்க. இந்த வாக்குமூலத்தை அடுத்து நவம்பர் 18 தேதி 2020 அன்னைக்கு ஃபைசல், ஷஹீன் நாஸ் அண்ட் ஜுபேர் இந்த 3 பேரையும் போலீஸார் அதிரடியா கைது பண்ணாங்க. கைது செய்யப்பட்ட ஜுபேர்கிட்ட நடத்தின விசாரணையில தான் அந்த சூட்கேஸோட மர்மம் விலகுச்சு. ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயிலோட பேண்ட்ரி கார்ல அந்த உடலை எடுத்துக்கிட்டு போய் குஜராத்தோட பரூச்சுக்கு பக்கத்துல ஓடுற ட்ரெயின்ல இருந்து வீசினதை அவன் அப்படியே சொல்லிட்டான். உடனே டெல்லி போலீஸ் குஜராத்தோட ரயில்வே போலீஸார தொடர்பு கொண்டு அவசரமா எல்லா தகவலையும் கொடுத்தாங்க. குஜராத் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த தண்டவாளம் முழுக்க தீவிரமான தேடுதல் வேட்டையை நடத்தினாங்க. கடைசியில பரூச் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு கொஞ்ச தூரத்துல ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்துல இருந்த புதருக்குள்ள அந்த பெரிய சூட்கேஸ், அதுக்குள்ள செதஞ்சு போயிருந்த நீரஜ் குப்தாவோட உடல், இது எல்லாமே மீட்கப்பட்டது. 3 பேரும் சேர்ந்து போட்ட அந்த பெரிய சதித்திட்டம் ஒரு சின்ன செல்போன் சிக்னலால அம்பலமாச்சு. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இந்த 3 பேரும் எப்படி எவ்வளவு ஒரு கொடூரமான குற்றத்தை செய்ய துணிஞ்சாங்க அப்படிங்கிற அந்த உளவியல் பின்னணி நிஜமாவே எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. நீரஜ் குப்தாவோட ஆபீஸ்ல 10 வருஷமா வேலை செஞ்ச ஃபைசல், அவரோட இருந்த அந்த 10 வருஷ ரகசிய உறவு ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையா மாற ஆரம்பிச்சது. நீரஜ் குப்தா தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு வரவும் விரும்பல. அதே சமயம் ஃபைசல் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதையும் அவர் அனுமதிக்கல. தன்னோட எதிர்கால வாழ்க்கையும் கல்யாணமும் இந்த மனுஷனால கேள்விக்குறி ஆயிடுமோ அப்படின்னு ஃபைசலுக்கு வந்த அந்த ஒரு அதீத பயம்தான் 10 வருஷமா தனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை ஈவு இரக்கமே இல்லாம கொலை பண்ற அளவுக்கு அவங்களோட மனநிலையை மாத்துச்சு. ஜுபேரை பொறுத்த வரைக்கும் தன்னோட கல்யாணத்துக்கு தடையா இருந்த ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த கோபமும், ரயில்வே பேண்ட்ரியில தனக்கு இருந்த அந்த வேலை அனுபவத்தை வச்சு உடலை ஈஸியா மறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் தான் அவனை இந்த இருண்ட பாதையில தள்ளிவிட்டுச்சு. நவம்பர் 18, 2020 அன்னைக்கு குற்றவாளிகள் 3 பேரையும் டெல்லி நார்த் வெஸ்ட் போலீஸ்காரங்க அதிரடியா கைது பண்ணப்போ இந்த வழக்கு ஒரு முக்கிய கட்டத்தை எட்டுச்சு. முதல்ல இது வெறும் ஒரு ஆட்கடத்தல் வழக்காதான் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனா அந்த சூட்கேஸ் மர்மம் விலகி அதுக்குள்ள இருந்த அந்த உடல் மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் இது ஒரு திட்டமிடப்பட்ட கொலை வழக்கா மாற்றப்பட்டது. டெல்லி போலீஸ் இந்த 3 பேர் மேலையும் இந்திய தண்டனை சட்டம் 300 கொலை, 201 தடயங்களை மறைக்கிறது அண்ட் 120B குற்றச்சதி, இந்த மாதிரி கடுமையான பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு பண்ணாங்க. ஃபைசல் கொடுத்த அந்த வாக்குமூலம், அவங்களோட செல்போன் அழைப்பு பதிவுகள், நிஜாமுதீன் ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்த அந்த சிசிடிவி காட்சிகள் அண்ட் கொலைக்கு அவங்க பயன்படுத்தின அந்த ரத்தம் படிஞ்ச ஆயுதம் அண்ட் கத்தி, இது எல்லாமே இவங்களுக்கு எதிராக ரொம்ப வலுவான ஆதாரங்களா அமைஞ்சது. எல்லாத்துக்கும் மேல குஜராத்தோட பரூச் பக்கத்துல மீட்கப்பட்ட அந்த நீரஜ் குப்தாவோட உடல் இந்த வழக்குல ஒரு முக்கியமான சாட்சியா நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டது. ஜுபேர் அந்த சூட்கேஸோட ட்ரெயின்ல பயணம் செஞ்சதுக்கான அத்தனை ஆதாரங்களும் அவனுக்கு எதிராக திரட்டப்பட்டுச்சு. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் இந்த சதி திட்டத்தை தீட்டி கொலை பண்ணது அப்படிங்கிறது உறுதியானதுனால அவங்க எல்லாரையும் நீதிமன்ற காவல்ல சிறையில் அடைச்சாங்க.
நவம்பர் 2020 முகமது ஜுபேர், ஃபைசல் அண்ட் ஷஹீன் நாஸ் அந்த 3 பேரும் ஜெயில தான் இருக்காங்க. இந்த நீரஜ் குப்தாவோட வழக்கு தற்போதைய நிலவரப்படி இது டெல்லி கீழமை நீதிமன்றத்தில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ஒரு கொலை வழக்கு விசாரணை அப்படிங்கிறதுனால செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இதோட விசாரணை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட வேலை தேக்கம் காரணமா இந்த வழக்கு, சாட்சிகள் விசாரணை, குறுக்கு விசாரணை இது எல்லாமே கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இவங்களுக்கு எதிரான டிஜிட்டல் சான்றுகளும் சிசிடிவி காட்சிகளும் ரொம்ப வலுவா இருக்குது. அப்படிங்கிறனால இது வரைக்கும் இவங்க யாருக்கும் ஜாமீன் கிடைச்சதா எந்த ஒரு தகவலும் இல்லை. நீதிமன்ற நடைமுறைகள் எல்லாம் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கான அந்த அதிகாரப்பூர்வமான இறுதி தீர்ப்பு அண்ட் தண்டனை இது எல்லாமே அறிவிக்கப்படும். இந்த கொடூர சம்பவத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்று இருக்கு. ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற ஒரு கோபமான முடிவு, அப்படி இல்லைன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனநிலை எப்படி சிலரோட வாழ்க்கையையும் குடும்பத்தையும் மொத்தமா சின்ன பின்னமாக்கிடுது அப்படிங்கிறது இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். குற்றவாளிகள் எவ்வளவுதான் பெருசா பிளான் போட்டு ரயில்வே செக்யூரிட்டியை ஏமாத்தி உடலை குஜராத் வரைக்கும் கொண்டு போனாலும் நவீன தொழில்நுட்பங்களோட உதவியால போலீஸ் அவங்கள நெருங்கிடுவாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சட்டம் தன்னோட நீண்ட கைகளால குற்றவாளிகளை கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிறத டெல்லி போலீஸ் இந்த நுணுக்கமான விசாரணை மூலமா மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சாங்க. ஆல் ரைட் மக்களே, இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை கொடுத்துருக்கோம் நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான இல்ல மர்மமான வழக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.